2 வாரங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டில் இருந்த காரியத்தை சொன்னேன். அங்கே ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு செக்ஸ் என்கிற காலம், இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்கிற காலத்தோடு கூட இன்னொரு வரியை சேர்க்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு நீ ஆண் பிள்ளை நீ பெண் பிள்ளை என்று சொல்லிக் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்லுகிறார்கள்? பிள்ளையாகவே கண்டுபிடித்து விட வேண்டும். ஏனென்றால் அது வெளியே பார்ப்பதற்கு ஆணாக இருக்கும், உள்ளே பெண்ணின் மனதை கொண்டதாக இருக்கும். அல்லது பெண்ணின் உருவமாக தெரிவாள், அவளுடைய சுபாவங்கள் பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஆணுக்குரியதாக இருக்கும். ஆகையினால எப்படி இருப்பாள் என்பதையும் எப்படி இருப்பான் என்பதையும் அவர்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி வகுப்பில் சேர்க்கிற பிள்ளைக்கு நீங்கள் செக்ஸை எழுதக்கூடாது என்று கட்டளை போட்டிருக்கிறது இங்கிலாந்து அரசாங்கம். What a pity. இந்த ஆண்டவருடைய வேதம் முதல் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பது. அடிப்படையான அந்த ஃபவுண்டேஷன் காரியம் நொறுக்கப்பட்டு போய்விட்டது. எந்த தேசத்திலிருந்து நமக்கு வேதாகமம் அனுப்பி தரப்பட்டதோ, நீங்கள் வாழ்கிற பகுதி, இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னதாக எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தீர்கள் என்றால், இன்றைக்கு தண்ணீரை தாம் நாம் விலைக்கு வாங்கி கொடுக்கிறோம். இதுக்கு முன்னால் தண்ணீர் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ தண்ணீரை விலைக்கு கொடுத்தால் தான் வாங்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும் என்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டதுனால எல்லாருமே ஒரு பாட்டிலை தேடி அல்லது ஃபில்டரை தேடி அது அந்த வாட்டர் இந்த வாட்டர்னு சொல்லி எதையாயிலும் சொல்லியாகிலும் நமக்கு விற்கிறார்கள். நாம் குடித்து கொண்டு நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில், உங்கள் காலத்தில் ஒருவேளை நீங்கள் சுவாசிக்கிற காற்றும் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்பதற்கு ஆங்காங்கே ஆக்சிஜன் பூத்ஸ் என்று சொல்லி ஏர்போர்ட்டில், பல இடங்களில், பல வெளிநாடுகளில் ஏர்போர்ட்டில் யூ கேன் ஹேவ் ஆக்சிஜன் பூத் என்று சொல்வார்கள். பணம் கொடுத்து கொஞ்சம் போய் நல்ல ஆக்சிஜனை உறிந்து கொண்டு வரலாம் என்கிற நிலைக்கு உலகம் என்வாரன்மெண்ட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிற உலகத்தில் நீங்கள் வாழப்போகிறீர்கள். Listen, not only you can destroy yourself, நீ மாத்திரம் உன்னை கெடுத்துக் கொள்ள முடியாது, ஆனால் உன்னையும் காண்டி மற்ற காரியங்களும் உன்னை கெடுத்து, உன்னுடைய உடலை கெடுத்து, உன்னுடைய காரியங்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி போட்டுவிடும். இன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பப்பட்டது. ஒரு டாக்டர் பேசுகிறார், டாக்டர் மோஹித் என்கிற ஒருவர். ஒரு வாரத்தில் 150 பேருக்கு இருதய சிகிச்சை அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுகிற ஒரு சர்ஜன். 150 பேருக்கு ஒரு வாரத்தில். வைத்துக்கொள்ளுங்கள், 5 நாட்கள் தான் ஆஸ்பத்திரியில் அவர் வேலை செய்தாலும் கூட ஒரு நாளைக்கு 30 பேருக்கு ஹார்ட் டிசீஸிற்காக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுகிற ஒரு சர்ஜன் இன்னைக்கு காலையில் பேசின ஒரு 5 நிமிட செய்தி எனக்கு வந்தது. அவர் அதில் சொல்லுகிறார், போன வாரத்திலே நான் 21 வயது நிறைந்த ஒரு மனுஷனுக்கு நான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லியிருந்தான், செத்து விட்டான் என்று என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். அவனுடைய பல்ஸ் வேலை செய்யவில்லை, பிளட் பிரஷர் காட்டவில்லை, இருதயம் துடிக்கவில்லை, ஒன்றும் அசைவில்லை, செத்தவனாக கொண்டு வந்திருந்தார்கள். அவர் சொல்கிறார், எப்படியோ தன்னுடைய திறமையினாலையும் மற்றவருடைய உதவியினாலையும் அவனை உடனடியாக எமர்ஜென்சியில் கொண்டு வந்து அவனை ஓப்பன் பண்ணி அவனுடைய ஹார்ட்டில் கொஞ்சம் துடிப்பு இருப்பதை ஏவி விட்டு அவனை சரிப்படுத்தி விட்டு அவனை ஐசியூக்கு அனுப்பினேன் என்று சொல்கிற அந்த டாக்டர் சொல்கிறார். அவருக்கு தோன்றியதாம், என்ன தோன்றியது, இவனுக்கு 21 வயது தான் ஆகிறது, அதற்குள்ளே மாசிவ் ஹார்ட் அட்டாக் என்றால் என்ன காரணம்
ஏனென்றால் கூடவே அவர் தன்னுடைய ஆஸ்பத்திரியோடு கூட ஒரு ரிசர்ச் லேபரட்டரி வைத்திருக்கிறார். அந்த லேபரட்டரியிலே அவர்கள் பல காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது இந்த நாட்களிலே 19 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ள அநேகருக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது. 19 to 30. ஏன் இவ்வளவு இளமையிலே ஹார்ட் அட்டாக் வருகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி அவரோடும் அவருடைய ஆட்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினதனால் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிற அந்த நிலையில இந்த பையனுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து என்று கேட்ட ஒரு காரியத்தை அவர் அறிய முற்பட்டு குயிக்காக அவன் சிகரெட் குடிக்கிறவன் அல்ல, குடிக்கிறவன் அல்ல. He was not a drunkard, he was not a smoker. He was having a decent job. 6-figure salary வாங்குறாள், அதாவது 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாள். ஓன் ஹவுஸ் வைத்திருக்கிறாள் 21 வயதிலேயே. ஓன் வெஹிக்கிள் வைத்திருக்கிறாள். அப்பொழுது இவனுக்கு ஏன் ஐயா? அப்பொழுது அந்த பையனுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு இந்த பையன் திருமணமானவனாக என்று கேட்டபோது, ஆம் ஐயா திருமணமாகிவிட்டது, 4 மாத குழந்தை இருக்கிறது என்று அவருடைய தாய் தகப்பன் சொன்னார்களாம். உடனே மனைவியை கூட்டிக் கொண்டு வாருங்கள், நான் அவனோடு கூட பேச வேண்டும் என்று அந்த டாக்டர் சொன்னபோது அவங்க பையனுடைய அப்பா டாக்டரை தனியாக அழைத்து கொண்டு போய், சாரி சார், 2 பேரும் ஒன்றா இல்லை, இன்னொரு 10 நாளில் டைவர்ஸ் வந்து அது செட்டில் ஆயிரும், ஆகினால மனைவியை கூட்டிக் கொண்டு வர்றது எங்களால் முடியாத காரியம் என்று அவனுடைய தாப்பனார் சொன்னபோது டாக்டர் வாஸ் அடமண்ட், அவள் வந்தாதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ வரவழைத்து அவள் 4 மாத குழந்தையோடு கூட வருகிறாள். அழகான பெண், அவள் ஒரு ஐடி இன்ஜினியர், இவனும் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறான். நல்ல வேலையில் இருக்கிறவனும் ஐடி இன்ஜினியருக்காக சேர்ந்து அவர்கள் திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். 4 மாதங்கள் தான் ஆகிறது. அப்பொழுது அவளிடத்தில் பேசும்போது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தம் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து இன்றைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய்விட்டதே என்று சொல்லி அங்கே ஐசியூ வார்டில் இருக்கிற மனுஷனுடைய காரியத்தை அவர் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியம் சொன்னார். அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டார் டாக்டர். டாக்டர் கேட்டபோது அவள் சொன்னார், டாக்டர் நீங்க சொல்றதுனால செய்யறேன் அப்படின்ட்டு. ஒண்ணு செய்யணும், வாரத்துக்கு 1 நாள் நீங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு எங்க லேபுக்கு வந்துட்டு போகணும். 3 மாசம் வந்தா போதும், அதுக்கு நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். 3 months. She accepted. அவர் பேசுகிறதுல இருந்து 4 மாதங்கள் கழித்து அந்த இன்சிடென்ட்டை சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இல்லை, கணவன் மனைவியில ஏற்பட்ட இந்த சின்ன கருத்து வேறுபாடு தான். அவனுக்கு கொலஸ்ட்ராலும் இருந்ததில்லை, அவனுக்கு சுகர் என்று சொல்கிற டயபெட்டிஸும் இருந்ததில்லை, அவனுக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இருந்ததில்லை. இந்த 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட உறவிலே உரசல் வந்ததினால அவனுக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டான். நாங்கள் மறுபடியும் அவனை அறுத்து நாங்கள் சில சிகிச்சைகளை செய்து அவளுக்கு உயிர் சப்போர்ட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்பரட்டஸ் எல்லாம் மாட்டி அவனை உயிர் பெற வச்சிருக்கிறோம். ஆகையினால உறவுகள் நொறுக்கப்படுகிற நாட்களில் நீங்களும் நானும் சின்ன சின்ன காரியங்களில் கூட உறவுகள் நொறுக்கப்பட்டது உங்கள் குடும்பத்திலே சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து அதை சந்தித்திருக்கிறதுக்கான ஒரு பொல்லாத நாட்களிலே நீங்களும் நானும், நாங்கள் அது வரைக்கும் உயிரோடு இருப்போமோ தெரியாது, நீங்கள் நிச்சயமாக அதை சந்திக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஐயா இப்படி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடாது என்று சத்திய வேதம் ஏதாவது சொல்கிறதா என்று சொல்லித்தான் உங்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். So it is not an ordinary meeting again. It talks about your future. It talks about your future time.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.